வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல பல வருஷங்களா வேரூன்றி இருந்த ஒரு மாபெரும் கட்டமைப்ப நடிகர் விஜயும் அவரோட தமிழக வெற்றிக் கழகமும் எப்படி சுக்குநூறா உடைச்சாங்கன்னு இன்னைக்கு நாம அலச போறோம். ஒரு இன்டர்நேஷனல் பாலிசி அனலிஸ்ட் பார்வையில கூட இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்துக்கும் காரணமான ஒரு மைய கேள்வியை நம்ம கேட்டாகணும். பல தசாப்தங்களா ஆதிக்கம் செலுத்தின ஒரு வலுவான இருகட்சி ஏகபோகத்தை ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் எப்படி இவ்ளோ துல்லியமா திட்டமிட்டு உடைக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாச்சு? இத புரிஞ்சுக்க நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். மாநிலத்திலிருந்த அரசியல் வெற்றிடம், நட்சத்திரத்திலிருந்து அவர் எப்படி அடிமட்ட தலைவரா மாறினாரு, இளைஞர்களின் வாக்குகள் எப்படி கை கொடுத்துச்சு, பாரம்பரிய கட்சிகளுக்கு அவர் எப்படி ஒரு மாற்று ஆனாரு, அப்புறம் இது ஏன் ஒரு நிரந்தரமான தேர்தல் மாற்றம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல மாநிலத்தின் அரசியல் வெற்றிடம் பத்தி பாப்போம். விஜய் களமிறங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட அரசியல் கட்டமைப்பு எப்படி ஒரு மாற்றத்தின் சகாப்தமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பல தசாப்தங்களா திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரும் கட்சிகளோட வரலாற்று ரீதியான ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. ஆனா ஜெயலலிதா, கருணாநிதி மாதிரியான மாபெரும் அரசியல் ஆளுமைகளோட மறைவு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ வெற்றிடத்தை உருமாக்கிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டமிக் வல்னரபிலிட்டி இல்லையும்? இதத்தான் இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. பல வருஷங்களா இந்த 2 ஆதிக்க சக்திகளுக்கு நடுவுல இருந்த மக்கள் நமக்கு கண்டிப்பா மாற்றம் தேவை அப்படின்னு சொல்ற ஒரு வலுவான 3வது மாற்றத்துக்காகவும் ஒரு புதிய தலைவனுக்காகவும் ரொம்பவே தீவிரமாக காத்திருந்தாங்க. 2வது விஷயம், நட்சத்திரத்தில இருந்து அடிமட்ட தலைவராக மாறினது. அவர் எப்படி இந்த அடித்தளத்தை உருவாக்குனாருன்னு பார்க்கலாம். இந்த காலக்கோடு அவருடைய பயணத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. அவர் சினிமால உச்சத்துல இருந்தப்போவே, அதாவது கட்சியை தொடங்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் மூலமா கிராமப்புறங்கள்ல தொடர்ந்து நற்பணிகள் செஞ்சு தன்னோட அடித்தளத்தை வலுவா அமைச்சுக்கிட்டாரு. மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கையை உருவாக்குன ஒரு லாங் டேர்ம் பிளான் இது. அதோட அதிக வருமானம் தரக்கூடிய தன்னோட உச்சக்கட்ட சினிமா வாழ்க்கையை அவர் முழுமையா கைவிட்டப்போ மக்களுக்கு ஒரு செய்தி ரொம்ப தெளிவா போய் சேர்ந்துச்சு. அதாவது இது அவருக்கு ஏதோ பகுதி நேர ஆசை கிடையாது, இது ஒரு முழு நேர அர்ப்பணிப்பு அப்படிங்கறத அவர் நிரூபிச்சாரு. இந்த ஒரு விஷயம்தான் வாக்காளர்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வாங்கி கொடுத்துச்சு. 3வது, இளைஞர்களின் வாக்குகள் அவர் எப்படி திரட்டினாலுங்கிறது இதுதான் அவருடைய பிரச்சாரத்தோட மிக முக்கியமான உந்து சக்தி. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? தாவவேகா வெறும் சினிமா ரசிகர்களோட அந்த பாசத்தை மட்டுமே நம்பியிருக்கல. மாறாக தனக்கு இருந்த அந்த மாபெரும் இளைஞர் படைய வாக்குச்சாவடிகள்ல தீவிரமா செயல்படக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வாக்கு வங்கியா, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனா அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா மாத்தி காட்டினாங்க. முக்கியமா அமைப்பு ரீதியான மாற்றம் வேணும்னு நினைக்கிற மாணவர்கள், அப்புறம் முதல் முறை வாக்காளர்கள், இவங்கள நேரடியாக குறிவச்சுதான் அவருடைய பேச்சுகள் எல்லாம் அமைஞ்சிருந்துச்சு. இதனால பழைய அரசியல் கட்சிகள் மேல எந்த விசுவாசமும் இல்லாத ஒரு புதிய தலைமுறைய அவரால ரொம்ப ஈஸியா தம் பக்கம் இருக்க முடிஞ்சது. 4வது, பாரம்பரிய கட்சிகளுக்கு அவர் எப்படி ஒரு மாற்றா உருவெடுத்தாருன்னு பார்க்கலாம். அவருடைய கருத்தியல் மையத்துக்கு இப்ப வருவோம். இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் கிளாஸ் அரசியல் வியூகம்னு தான் சொல்லணும். அதாவது சித்தாந்த ஒருங்கிணைப்பு. மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்த தமிழ்த் தேசியம் அப்படிங்கிற ஆழமான கலாச்சார அடையாளத்தோட தந்திரமா இணைச்சாரு. இது மூலமா பாரம்பரிய திராவிட கொள்கைகளுக்கு ஒரு நவீனமான, எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு வலுவான மாற்றா அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. நிறுவப்பட்ட கட்சிகள், அதங்க பல வருஷங்களா ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் மேல மக்களுக்கு இருந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு, அப்புறம் அந்த வரலாற்றுச் சுமைகள், இதெல்லாம் தாவேக ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்களுக்கு பரிச்சயமான அதே திராவிட சித்தாந்தத்தை முற்றிலும் புதிய, இளைஞர்களால் வழிநடத்தப்படுற ஒரு நவீன அமைப்பா அவங்க கொடுத்தது மிகப்பெரிய பிளஸ். கடைசியா 5வது விஷயம், ஒரு நிரந்தரமான தேர்தல் மாற்றம். இந்த மாபெரும் வெற்றியின் 5 தூண்கள் என்னன்னு இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். இந்த முழுமையான வெற்றிக்கு சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் சொல்ற அந்த 5 முக்கிய தூண்கள் இதுதான். அவருடைய அபரிமிதமான தனிப்பட்ட செல்வாக்கு, வலுவான அடிமட்ட கட்டமைப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பை பயன்படுத்திய மாற்று அரசியல், முதல் முறை வாக்காளர்களின் இளைஞர் ஆதரவு, அப்புறம் திராவிட சித்தாந்தத்தை மதிக்கும் தமிழ் அடையாளம். இது எல்லாமே ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இயந்திரம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறது நிரூபிக்குது. இது ஏதோ திடீர்னு வந்த ஒரு தற்காலிகமான பாப்புலிஸ்ட் அலை கிடையாதுங்க. இது தமிழ்நாட்டோட தேர்தல் வரைபடத்துல நடந்திருக்க ஒரு நிரந்தரமான மாற்றம். தெற்காசிய அரசியல கவனிக்கிற சர்வதேச கொள்கை பகுப்பாய்வாளர்களுக்கு இது ஒரு தெளிவான செய்தி. பல தசாப்தங்களா இருந்த இருகட்சி ஆதிக்கம் இப்போ ஆழமா வேரூன்றிய ஒரு 3வது சக்தியால நிரந்தரமா உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிற போர்வையில
பல வருஷங்களா செயல்பட்ட ஒரு அடிமட்ட அமைப்பால பல தசாப்த கால அரசியல் ஆதிக்கத்தையே வீழ்த்த முடியும் அப்படின்னா, தெற்காசியா முழுவதும் இருக்கிற மற்ற பழமையான ஆழமா வேரூன்றிய அரசியல் கட்டமைப்புகள் எல்லாம் இப்போ எவ்வளவு பலவீனமா இருக்கு? சிந்திக்கத் தூண்டுற இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். பொறுமையா இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.